لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடாது. அவர்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியோ, தங்களுடைய வளர்ச்சியை பற்றியோ, தங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய டெவலப்மெண்ட் பற்றியோ யோசிக்க கூடாது. தினம் தினம் அவர்கள் நாம் ஏதாவது பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கணும், அந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொண்டுகிட்டே அதுக்கு டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இப்படியே உங்களுடைய காலம் ஓடிடணும் என்பதுதான் இந்திய முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக RSS செய்த சூழ்ச்சிகளுடைய முக்கியமான சூழ்ச்சி. அதனுடைய ஒரு விளைவுதான் அப்பப்போ ஏதாவது சட்டம், CANR சட்டம், முத்தலாக் சட்டம், இப்ப லேட்டஸ்டா வந்தது வக்ஃபு திருத்த சட்டம், இந்த மாதிரி சட்டங்களை சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை, காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம், இப்படி ஏதாவது சட்டத்தை சொல்லி முஸ்லீம்களை போராடிக்கிட்டே இருக்கணும். காலம் போல அவங்க இதுலயே தங்களுடைய வாழ்க்கை கழிச்சிட்டு இருக்கணும். அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றி யோசிச்சிடக்கூடாது என்பதுதான் இந்த RSS சூழ்ச்சி திட்டம். அந்த RSS அந்த சூழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இன்றைய பாசிச பயங்கரவாத அரசு இவர்கள் செய்யக்கூடிய இப்போ வந்திருக்கூடிய அடுத்த சட்டம் தான் என்னன்னா வக்ஃபு திருத்த சட்டம். அருமைக்குரியவர்களே, வக்ஃப் என்பது முழுக்க 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 ஒரு நயா பைசா கூட மாற்றார்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொந்தம் இல்லாத, அல்லது அரசாங்கத்துக்கு சொந்தம் இல்லாத, அல்லது பொது சொத்து அல்லாத, முழுக்க முழுக்க 100% முஸ்லிம்களுக்கு சொந்தமான சொத்துக்களை, முஸ்லிம்கள் சொந்தமான நிலங்களை, முஸ்லிம்கள் சொந்தமான கட்டடங்களை அவர்கள் இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, முஸ்லிம்கள் வளர்ச்சிக்காக அல்லாஹ்வுடைய பெயரால் தானம் செய்யக்கூடாது. வக்ஃப் என்பது முஸ்லிம்களுக்காக தானம் செய்தது. இதை பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணான்னு சொன்னா, இதை ஒரு வரையறுக்கணும், இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலே மிலிட்டரிக்கு அடுத்தபடியாக, ரயில்வேக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவுல சொத்துக்களை கொண்ட வாரியம் வக்ஃப் வாரியம். இதை நெறிமுறைப்படுத்துவதற்காக முஸ்லீம் சொத்து இப்படி வீணா போயிடக்கூடாது என்று நெறிமுறைப்படுத்துவதற்காக தான் வக்ஃப் வாரியம் உருவாக்கப்பட்டது. அந்த வக்ஃப் வாரியத்திற்கு அதிகமான அதிகாரங்களை கொடுத்து அவர்கள் தான் நிர்வாகம் செய்வது ஆரம்ப காலத்துல சட்டம் வச்சாங்க. இந்த வக்ஃப் வாரியத்துடைய அதிகாரத்தை பிடுங்கி தாங்கள் கையில வச்சுக்கிட்டு எப்படி ஏர் இந்தியாவை ஆட்டையை போட்டு தனியாருக்கு வித்தாச்சு, ஏர் இந்தியா இல்ல ஆல் இந்தியாவை ஆட்டையை போட்டு தனியாருக்கு வித்தாச்சு, எல்லா துறைகளும் வித்தாச்சு தனியாருக்கு. ரயில்வே கொஞ்ச நாள் தனியாருக்கு விற்க போறாங்க, அதானிக்கு அம்பானிக்கும். இனி அதானி அம்பானியுடைய பசி இன்னும் அடங்கல, அந்த தீவிர வெறி பிடித்த பசி இன்னும் அடங்கல. அதானி அம்பானிக்கு அடுத்து சேவகம் செய்வதற்காக அவனுடைய பசி வெறிக்கு அடுத்த தீவனமாக இந்த பாசிச பாஜக அரசு தேர்ந்தெடுத்ததுதான், பொறுக்கி எடுத்ததுதான் வக்ஃபு சொத்துக்கள். இந்த வக்ஃபு சொத்துக்களை அதானிக்கு அம்பானிக்கும் தீனியா அவனுடைய பசிக்கு, அவனுடைய பசி வெறிக்கு தீனியா போடுவதற்காக இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, பொறுக்கி எடுத்திருக்கிறாங்க வக்ஃபு சட்டங்களை. இது முழுக்க முழுக்க எவ்வளவு பெரிய அநியாயங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனா இதுல பெரிய கொடூரம் என்னன்னு சொன்னா, இந்த வக்ஃப் பில்ல பாஸ் பண்றாங்க, உடனே அதை பண்றாங்க JPC அனுப்புறாங்க, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்புறாங்க. இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிங்கிறது யாருன்னு சொன்னா, யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாங்களோ, உதாரணமா அசதுதீன் ஓவைசி மாதிரி, அந்த திமுகவுடைய ராசா மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த திட்டங்களை சட்டத்தை எதிர்த்த, வலிமையா எதிர்த்த நல்ல எம்பிக்களை கொண்டு அதுல கமிட்டி போட்டிருக்கான்னு பார்த்தா இவங்க வெறும் 30% தான், மீது 70% பிஜேபி எம்பிகளை போட்டிருக்கான். அப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்பது ஒரு கண் துடைப்புக்கு. ஏன்னா அதுல 70% எம்பிக்கள் பிஜேபி எம்பி, 30% தான் எதிர்க்கக்கூடியவர்கள். அப்ப அப்படிங்கும் பொழுது ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டில இந்த நாசமா போன ஜனநாயகத்துல எதுவாக இருந்தாலும் மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. அங்க உண்மை என்ன, பொய் என்ன, சத்தியம் என்ன, நியாயம் என்ன, நீதி என்ன, இதெல்லாம் கிடையாது. ஜனநாயகம் பெரும்பான்மை சொல்லிடுச்சா அவ்வளவுதான். அப்ப அதுக்கான என்ன பண்றான், பிளான் பண்ணி 70% பிஜேபி எம்பிக்களையும் 35% மட்டும் என்ன பண்றான், வெறும் எதிர்க்கக்கூடியவர்களை போட்டிருக்கிறான். சரி, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பியாச்சு. இப்ப ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்ன கேக்குதுன்னா, மக்கள் ஒப்பீனியன் கேட்டுச்சு. நேத்தோட கடைசி நாள் மக்கள் ஒப்பீனியன் கேட்டுச்சு. உடனே ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் போட்டு சொன்னாங்க, பொதுமக்களுக்கு அந்த லிங்க் அனுப்பி எல்லாரும் மெயில் அனுப்புங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 5 கோடி மெயில் போயிடுச்சு. நம்ம சந்தோஷப்படுறோம் இன்னைக்கு. ஆனா சகோதரர்களே, இதுவும் மிகப்பெரிய கண் துடைப்பு. மெயில் அனுப்பிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, வக்ஃபு சொத்து பாதுகாக்கப்பட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள மாதிரி ஏமாளிகள் யாரும் கிடையாது. ஏன்னு சொன்னா நம்ம 5 கோடி பேர் நம்ம மெயில் அனுப்பி இருந்தோம்டா, அவன் RSS உடைய IT விங்க வச்சு, அந்த IT விங்க எப்படி நமக்கு எல்லாரும் தெரிஞ்சுதான், ஒவ்வொருத்தரும் 500 ID
1000 ஐடி கல்ல ஐடி வச்சிருப்பான், பொய்யான ஐடி கல்ல ஐடி, ஒவ்வொருத்தர் பேர்லயும் 500 ஐடி 1000 ஐடி வச்சிருக்கான். அப்போ ஒரு ஆள் நினைச்சாலே அவன் 1000 ஐடியில இருந்து என்ன பண்ண முடியும், அந்த மெயில் அனுப்ப முடியும். அப்ப நாம அல்லாஹ்வுக்கு பயந்து நேர்மையான முறையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டு போட்டோம் அப்படின்னு போட்டா, அவன் கல்ல ஓட்டு போடுற மாதிரி கல்ல ஐடியை வச்சு ஒவ்வொருத்தரும் 1000 ஓட்டு போடுறான். 1000 ஓட்டு போட்டு நீங்க 5 கோடி அனுப்புறீங்களா, 50 கோடி மெயில் வந்திருக்கும் வக்ஃப் சட்டம் வேணும்னு சொல்லி. முதல்ல இங்க நம்ம ஆரம்பத்துல எதை தடுத்துருன்னு சொன்னா, அது ஆல் இந்தியா முஸ்லிம் பெருசலா போர்டா இருக்கட்டும், நான் இது ஆல் இந்தியா முஸ்லிம் பெருசலா போர்டுலயே நான் உறுப்பினர் இருந்ததுனால நான் இதை அங்கேயே தெரிவிச்சேன். ஆரம்பத்திலேயே நீங்க ஜேபிசி வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அத பார்லிமெண்ட் கூட்டுக்குழு வந்து ஒப்பீனியன் கேட்கறது முஸ்லீம்களுடைய சொத்து, முஸ்லீம் 100 முஸ்லீம்களுடைய சொத்து, முஸ்லீம்களுடைய சொத்துலயே நீ முஸ்லீம் அல்லாதோட ஒப்பீனியன் கேட்கிற, அதை நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கணும். முஸ்லீமோட சொத்துக்களை நீ ஏன் முஸ்லீம் அல்லாதோட ஒப்பீனியன் கேட்கறது, என்ன நியாயம் இது? இப்ப இந்த அறநிலையத்துறையில ஒரு முடிவு எடுக்க போறாங்க, அதுல முஸ்லீம்களை ஓட்டு போட்டு நம்மகிட்ட கேட்பாங்களா? அயோத்தியில ராமர் கோயில கட்டினா நம்மகிட்ட ஓட்டு கேட்டாங்களா, நம்ம ஒப்பீனியன் கேட்டாங்களா? அப்ப முஸ்லீம்கள் சம்பந்த முஸ்லீம்களால் முஸ்லாமிய சமுதாயத்திற்காக அல்லாஹ்வின் பெயரால் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து விஷயத்திலே அதுல சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்கு நீ முஸ்லீம் அல்லாத ஒப்பீனியன் கேட்கிற? முஸ்லீம்கள் ஓட்டு ஒப்பீனியன் கேளு. முஸ்லீம்கள் யாராவது ஆமா அந்த சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாரு. அப்ப முஸ்லீம்களோட நலனுக்காக செய்யறேன்னு சொல்றமே, முஸ்லீம்கள் சொத்துக்கள் விஷயத்திலே முஸ்லீம்களால் முஸ்லீம்களுக்காக அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட இந்த வக்ஃப் சொத்து விஷயத்திலே முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட போய் நீ ஓட்டு போடுன்னு சொல்றது, இது எவ்வளவு பெரிய ஒரு தருதலத்தனம், இது அயோக்கியத்தனம். இது இந்த அயோக்கியத்தனத்தை பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிஷன் கேக்குது. நம்மள என்ன பண்றோம், ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. நல்லா தெரியுது ஐவாஷ், இது கண் துடைப்பு. இந்த ஓட்டு போடுறதுனால நம்ம 5 கோடி பேர் பெற்றா அவன் 50 கோடி பேர் ரெடியா இருக்கிறான். இதுல என்ன பெரிய டிராபேக் சொன்னா, நமக்கு பெரிய பின்னடைவு சொன்னா, நாளைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து முஸ்லீம்கள் கோர்ட்டுக்கு போனா கூட கோர்ட்ல ஜேபிசி சொல்லுவான், ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி சொல்லுவான், என்ன சொல்லுவான், நாங்க பொதுமக்களோட ஒப்பீனியன் எல்லாம் கேட்டோம், மெஜாரிட்டி மக்கள் இந்த வக்ஃப் சட்டத்தை திருத்தணும்னு சொன்னதுனாலதான் நாங்க திருத்தணும்னு சொன்னா நம்முடைய எந்த வாதமே அங்க ஈடுபட முடியாம போயிடும். அதே நேரத்துல முஸ்லீம்கள் நாங்க இந்த ஓட்டுக்கே வரல, நீ பண்றது அநியாயம், எங்கள்கிட்ட மட்டும் ஒப்பீனியன் கேளு, நீ முஸ்லீம் அல்லாத ஒப்பீனியன் கேட்கிற அப்படி ஆரம்பத்துல அப்ஜெக்ஷன் பண்ணிருந்தோம்னாக்கா நமக்கு ஓட்டு கோர்ட்ல பேசுற ஒரு சான்ஸ் கிடைக்கும். கோர்ட்ல இந்த வாதத்தை சொல்லலாம், என்ன வாதம், இந்த மாதிரி முஸ்லீம்கள் சொத்துங்க, முஸ்லீம் சொந்தமான சொத்துங்க, இது ஏங்க நீங்க முஸ்லீம் அல்லாத ஒப்பீனியன் கேக்குறீங்க, இது எந்த இடத்துல நியாயம்? நாங்க இந்த அறநிலையத்துறையில போய் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நாங்க எங்க ஒப்பீனியன் கேட்பீங்களா? அயோத்தியில எங்க இடத்துல பள்ளியாசலை இடிச்சுட்டு கோயில கட்டிங்களே, எங்க ஒப்பீனியன் கேட்டீங்களா? அதே மாதிரி எங்க சொத்து விஷயத்திலேயே உங்க ஒப்பீனியன் கேக்குறீங்க, முஸ்லீம் அல்லாத ஒப்பீனியன் கேக்குறீங்க அப்படின்னு நம்ம ஒரு வாதம் வைக்கிறது, ஒரு நியாயமான வாதம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இன்னைக்கு அதுவும் இடையிலாம் போயிடுச்சு. இந்த குறைகளை சகோதரர்களே, இந்த தவறுகளை நான் ஏன் இப்ப சுட்டி காட்டுறேன்னா, 15ஆம் தேதிக்கு முன்னாடி சொல்லி இருந்தா பாத்தீங்களா, இது எல்லாரும் ஓட்டு போடுங்கன்றோம், இது ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லி என் மேல ஏதாவது அப்ஜெக்ஷன் வருங்கிறதுனாலதான் இந்த தேதி முடிந்த பிறகு அந்த கருத்தை சொல்கின்றேன். அருமைக்குரியவர்களே, சரி ஆனது ஆகி போச்சுங்க, ஓட்டு போட்டாச்சுங்க, நம்ம 5 கோடி போட்டோம், அவன் 50 கோடி வச்சு போட போறான், இப்ப நம்ம என்ன செய்யறது அதை சொல்லுங்க ஹஸ்ரத் அப்படின்னு கேக்குறீங்களா? அருமைக்குரியவர்களே, இந்த ஓட்டை வைத்து, இந்த மெயிலை வைத்து, முஸ்லிம்களுடைய ஆர்ப்பாட்டத்தை வைத்து, போராட்டத்தை வைத்து நிச்சயமா நம்மால் சாதிக்க முடியாது. நிச்சயமா சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, ஓட்டு போட்டுட்டீங்க முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, ரப்புல் ஆலமீன் கையேந்துங்க. நம்ம ரப்புல் ஆலமீன் கையேந்தறனால்தான் 400 சீட்டு வரும்னு சொன்ன இடத்துல இன்னைக்கு 240 சீட்டு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் இதே நிதிஷ்குமாரை வச்சு, இதே சந்திரபாபு நாயுடு வச்சு இந்த சட்டமே வரவிடாமல் ஆகுவதற்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்கிறது. அதனால இனிமேல் சகோதரர்களே, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, அல்லாஹ்ட்ட கேட்போம், இந்த வக்ஃப் சட்டம் வரக்கூடாது, ஏன்னா அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இந்த சனியம் பிடிச்ச சட்டம் வந்துருச்சுன்னா நம்முடைய ஒரு பள்ளிவாசல் மிஞ்சாது, நமக்கு ஒரு மதரசா மிஞ்சாது, ஒரு கபிரிஸ்தான் மிஞ்சாது, ஒரு தர்காவோட சொத்துக்கள் மிஞ்சாது, எதுவும் மிஞ்சாது. எந்த நேரத்துல எந்த அம்பானி எந்த அதானி வந்து எதை ஆட்டை போட்டு நினைச்சாலும் ஆட்டை போட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கு அன்பானிக்கு அதானிக்கும் பிடித்த பசிவெறிக்கு தீ போவதற்காக கெட்ட பிஜேபியினுடைய கெட்ட பார்வைகளில் விழுந்ததுதான் இந்த வக்ஃப் சொத்து கழிப்போம். அதனால முஸ்லிம்களே, அல்லாஹ்ட்ட கையேந்துவோம், ரப்புல் ஆலமீன் கையேந்துங்க, தொழுது துஆ செய்யுங்க, இந்த முசீபத்து சட்டம் வரக்கூடாது என்றும் இனிமேலும் எந்த விதமான சட்டங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடாது துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய சமுதாயத்தை இந்தியாவிலே கண்ணியத்தோடு வாழக்கூடிய பாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.